பயங்கர வலி என்னால தாங்க முடியல. லூஸ் பண்ணுங்க நான் அருணாடா இவ்வளவுதான் இருக்கு. எங்க கொண்டு போற? எக்ஸ்கியூஸ் மீ குடுப்பா. எனக்கு துணிமணி வைக்க கூட இல்ல. அக்யூஸ்ட் மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க ராஜு. இன்னைக்கு நாம பார்க்கிறது எம்டி ஹோம் டூர். எனக்கு பசியே எடுக்கல. டைம் வந்து 10 o'clock ஆச்சு. இப்போ சாப்பிட்டே ஆகணும். அதனால நான் வந்து லைக் ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட் பவுல் மாதிரி பண்ணியிருக்கேன். வெறும் ஆப்பிள்ஸும் ஒரே ஒரு பனானா மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட், 1 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர். அந்த சைடு வந்து கார்ன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த சைடு வந்து பால் வந்து வச்சுருக்கேன். எனக்கு கண்டிப்பாக 1 கப் காஃபி காலையில் குடிச்சாகணும். ஸோ அதை வந்து பால் காய வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து காஃபி குடிக்க போகிறேன். காஃபி வந்து எனக்கு சில்வர் டம்ளரில் வந்து, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளரில் வந்து குடித்தா தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா காப்பர் டம்ளர் இருக்கு இல்லையா, அதில் குடித்தாலும் பிடிக்கும். பட் இந்த காஃபி மக்லெல்லாம் குடித்தான்னு வச்சுக்கோ, அது டேஸ்ட்டே தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதுதான் ஹெவன்லி ஃபீல். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. வீட்டில் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ எங்கே அவசரமாக கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டோஸ் ஆஃப் வேக்சினேஷன் வந்து போட போகிறோம். அவர் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்காரு. வேணாதான் பார்க்கறது. ஊட்ட தூக்கி அங்கே வைக்கணும், தூக்கி அங்கே வைக்கணும்ல. உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம், நம்ம என் வீட்டுக்கு கொஞ்சம். வேலை பிரிஞ்சு போற மாதிரி நம்ம உனக்கு ஒரே ஃபீலிங்ஸ் இல்ல. ரைட், அங்க போய்ட்டானா நம்ம கியூல நிக்கணும். அப்புறம் ஒரு மணி நேரம் வர முடியாது. இங்க போலாம். எங்களுக்கு எங்க வேக்சினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபன் மால்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க. இவர் ஆல்ரெடி இங்க இருந்தனால இவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ வீட் பக்கத்துல தானே இருக்கு, அதனால வந்து டக்குன்னு போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஊறப்பட்ட ஒர்க்குங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து வேக்சின் பண்ணியாச்சு. செகண்ட் டோஸ் ஆஃப் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ வி ஆர் வேக்சினேட்டட். போட்டானே டயர்டாக இருக்குது. டயர்ட் இல்லை, அது ப்ரெஷர் திங்க் பண்ணனால டயர்டாக இருக்கா. வீட்டு 2 நாள் அழைச்சது. அதுதான். ஆனால் பொறுமையாக குத்துனாங்க. எனக்கு பயங்கர வலி என்னால் தாங்க முடியல. உனக்கு 1/2 கிளாஸ் தான் எடுத்தாங்களோ, எடுத்து அது உள்ளார போகுது. அதெல்லாம் குத்துறதே தெரியல. அது ரொம்ப நல்லா எடுத்து ஏதாவது இது கிடந்தா லூஸ் பண்ணுங்க நான் அருணாடா இவ்வளோதான் இருக்குது. ஏதாவது வெயிட் தூக்கிட்டு இருந்தா டைட் ஆகி போச்சு. லூஸ் பண்ண இடத்த லூஸ் பண்றது அவ்வளோதாங்க இருக்குன்னு. உனக்கா நல்லா குடிச்சு நல்லா எடுத்து நம்ம கிட்ட சதை நிறைய இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்றதுனால நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு போனோம். அங்கே மறுபடியும் வேலையா. ஐயோ பேசக்கூடிய ரொம்ப டயர்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. பார்த்தீங்கன்னா ஃபுல் பபிள் ரேப் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரோலு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வார்ட்ரோபெல்லாம் வந்து பபிள் ரேப் வந்து பண்ணியிருக்காங்க. இது காட்டுன்னு நினைக்கிறேன், காட்டு. அதுக்கப்புறம் அதை இது வந்து த்ரெட்மில்லோடது பபிள் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எல்லாம் பண்ணுறதுக்கு இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பபிள் ரேப் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் ஏதோ பை மாட்டிட்டு இருக்கேன். நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நான் டோரா அவன் பயணங்கள் மாதிரி நான் ஸ்கூலுக்கு போகிறேன். வெறும் கையோட போகிறேன். ஐயோ தலை சுத்துதுடா. என்ன இருக்கு? கொஞ்சமாக துணி இருக்கு. ஒரு சாக்கெட்டு ஒரு பெட்டியா? எங்க கொண்டு போற? எக்ஸ்கியூஸ் மீ குடுப்பா. எனக்கு துணிமணி வைக்க கூட இல்ல. எனக்கு இதுல வை. எனக்கு எதுவும் பேக் பண்ணவே இல்லை. எப்படி நான் போட போறேன்னு தெரியலங்க. என்னோட வீடு காலி பண்ணி கொண்டு போற. எங்க உன் முகம் இருக்கு? அது தாடிக்குள்ளார மறைஞ்சிருக்கு. வீடு ஃபிட் பண்ணிட்டு ஃபுல்லா ஃபீசிங் பண்ணி வேண்டியதான். ஒயிட் வாஷ் பண்ண போறேன். அப்படியே ஸ்பால போய் படுத்துப்பேன். ஆமாப்பா ஓடு ஃபிட் பண்றது சாமான். அதாவது தூக்கி போட மனசு வராது, வைக்க இடம் இல்லை. ஆமா, அதான் நிறைய சிக்கட்டான அக்யூஸ்ட் மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ராஜு. நல்லாவே இல்லை, அசிங்கமா இருக்கு. கொஞ்சமா இருக்கு ராஜு. எனக்கு ஒண்ணு புரியல. நீ எப்பவுமே எடுக்கிற தட்டுன்னு நினைச்சு பெருசா எடுத்துட்டியா? சாதம் இவ்வளவு போட்டிருக்க. 2 பேர் சாப்பாடு. இது ரொம்ப ஓவர் தான். எனக்கே பார்த்து ஆச்சரியமா இருக்கு. என்ன எந்த ஞாபகத்துல நீ போட்ட? சரி சாப்பிடு, வயிறுல இடம் இருக்குல்ல. சரி சாப்பிட்டு ஸ்ட்ரென்த் வேணும்ல. போய் அங்க டவுன்லோட் பண்றதுக்கு, லிங்க்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கு. நான் 2 நாள் ரெஸ்ட். இங்க பாருங்க வீடோட அவஸ்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாவமா இறக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஒர்க்கு.
ஸோ இதுதான் வந்து ஹாலாக இருந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது எம்டி ஹோம் டூர். ஸோ இதுதான் எங்களோட ஹாலாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கஜாலாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழெல்லாம் கொஞ்சம் குப்பையாக இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தாங்கன்னா ஒரு மாதிரி சின்ன டைனிங் ரூம் போகிறதுக்கு சின்ன ஒரு வழி இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பூஜை ரூம் இருந்தது. குட் மெமரிஸ் இருந்தது. நிறைய பூஜை பண்ணுவேன், நல்லா சூப்பராக இருந்தது. ஓகே ஃபைன். பூஜை சாமானெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி, ரொம்ப பெரிய பெட்ரூம். இங்கே இந்த மாதிரி இருந்து மேலே வந்து லாஃப்ட் போட்டு நீட்டாக வந்து கபர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் அப்பா ஏதாச்சும் மிச்சம் ஏதாச்சும் விட்டு போன பொருள் இருக்கான்னு வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம். இது கெஸ்ட் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சின்ன ஒரு பாதை இருந்தது இல்லையா, அந்த பூஜை ரூம் பக்கத்தில் பெரிய ஒரு டைனிங் கம் கிச்சன் கம் டைனிங். ஓகேவா. ஸோ இது வந்து டைனிங்காக இருந்தது அண்ட் இது வந்து கிச்சனாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஒரு குட்டி யூனிட் மாதிரி, லைக் கிரைண்டரு அப்புறம் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன். நான் நிறைய திங்ஸ் இருந்தது எங்களுக்கு. ஸோ அப்போ அது ரொம்ப சின்ன ஒரு கிச்சன் மாதிரி தெரிஞ்சது. அண்ட் இங்கேயும் நிறைய ஸ்வீட் மெமரிஸ். எங்கள் ஹஸ்பண்ட் இங்கே வந்து தான் வந்து சமைக்கவே ஆரம்பித்தார். அங்கே வந்து ஃபிஷ், இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீட்டில் வெறும் ஃபிஷ் ஃப்ரை மட்டும் போடுவாங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் வந்து குழம்பெல்லாம் வச்சு கொடுத்தாரு. நைஸ் மெமரிஸ் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைனிங், மேக்ஸிமம் டைனிங் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து சும்மா ஸ்நாக்ஸு அது இதுன்னு வந்து வச்சுருப்போம். எங்கள் அம்மா ஏதோ வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா வச்சு. எங்கள் அம்மா வந்து இருக்கிற குட்டி பொம்மை எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து மேலே போகிற படிங்க. இப்போ படி ஏறி மேலே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் ரூமு. யூடியூபுக்கு வேண்டி வீடியோஸ் எடுக்கிற ரூம் இதுதான். ஸோ ரெண்டு பக்கம் வெளிச்சம் இருக்குது, நேச்சுரல் சன்லைட்டு. அவுட்லுக் வந்து காமிச்சிடறேன். இப்படி தான் இருந்தது. கீழெல்லாம் கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும். இப்படி ரூம்குள்ளே போனோம்னா இங்கே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் காமிச்சிடுறேன். இது வந்து ஜஸ்ட் தன்மைக்கு வேண்டி பண்ணலான்னு நினச்சோம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம். அவங்களோட கட்டில் இருந்தது, அதனால வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே சும்மா ஒரு ஹால் மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரூமு. இங்கே வந்து ஒரு வாக்கின் க்ளாசெட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய பாத்ரூம். ஸோ கொஞ்சம் இது நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம். இங்கே வந்து வாக்கின் க்ளாசெட். திஸ் இஸ் மை ரூம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விண்டோ, வெளியே ரோட்டுக்கு பார்க்கலாம். ரோடு தெரியுதுங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்புறம் இப்படி போனோன்னா பால்கனிலேருந்து போனோன்னா மொட்டை மாடிங்க. நான் இப்போ அங்கே போலிங்க. இதுதான் வந்து பால்கனி. இந்த கட்டடம் கட்டி முடிக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே இருந்தோம். அப்புறம் கட்டடம் கட்டி முடிச்சோடனே நாங்கள் கிளம்புறோம்.
ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணேன்.